எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? எலெக்ஷன் 2026 நினச்சி இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா, அந்த கட்சிக்கு ஓட்டு போடலாமா, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யார் ஆக்சுவலாக வந்து தமிழ்நாடோட அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கட்சிக்கும் சம்மந்தம் இல்லாமல் பொதுவான ஒரு பிரஜையாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களில் ஒருத்தனா நானும் இருப்பேன். ஏன்னா இப்போ நான் பேச போகிற கண்டென்ட் ஆக்சுவலாக வந்து எந்த கட்சிக்கும் ப்ரொமோஷன் கிடையாது. அதான் ஸ்டார்டிங்லேயே ஒரு டிஸ்க்ளோஷர் ஒன்று போட்டுடுறேன். ஏன்னா நம்ம பேச ஆரம்பித்தா வந்து உடனே கமெண்ட் செக்ஷனில் ஆக்சுவலாக வந்து நீ அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற, இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் ஆக்சுவலாக வந்து பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுக்காக முன்னாடியே இந்த டிஸ்க்ளோஷர். சரி, வணக்கம். என்னோடய பேர் ஷால்சன். இது வரைக்கும் இந்த சேனல் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பைக் ரிவ்யூஸ், ட்ராவல் வ்ளாக், சில ஜென்ரல் கண்டென்ட்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஆனால் இப்போது இந்த வார்த்தை ஆக்சுவலாக வந்துட்டு இந்த சேனலில் முத முறையாக அரசியலை பற்றி கொஞ்சம் பேசியே ஆகணும். ஏன்னா இது 2026 தேர்தல் வரப்போகுது, நம்ம மாநில தேர்தல். ஸோ இந்த டைமில் இந்த பிளாட்ஃபார்மில் இதை பற்றி நான் வந்துட்டு பேசலை அப்படின்னா ரொம்ப சுயநலமாக நான் என்னோடய விஷயங்களை மட்டும் கடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை, என்னோட சில உணர்வுகளை ஆக்சுவலாக வந்துட்டு என்னோட சில ஒப்பீனியன்ஸை இந்த பிளாட்ஃபார்மில் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் கூடயும் பார்க்குற வியூவர்ஸாக நான் உங்கள் கூடயும் வந்துட்டு ஷேர் பண்ணி நான் விருப்பப்படுறேன். பிடிச்சிருந்துன்னா இந்த வீடியோவை வந்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்துச்சுன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான ஒப்பீனியன்ஸாக நீங்கள் போடுங்க. அதை நான் ரொம்ப ரொம்ப வரவேற்கிறேன், தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன். சரி, ஓகே, ரைட். நேராக விஷயத்துக்கு வருவோம். ஸ்ட்ரைட்டாக ஒரு கொஷின் எல்லாத்தோட மைண்ட்லேயும் ஓடிட்டு இருக்கிறது, தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம் யார்? அதுக்கு முன்னாடி இந்த தமிழ்நாடு தேர்தலில் போட்டியிடுற சில முக்கியமான கட்சிகளை பற்றி நம்ம பேசலாம். மிக பழமையான கட்சிகள்னு பார்த்திங்க அப்படின்னா டிஎம்கே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே, அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய கட்சி இருக்குது. ஆனால் நம்ம ரேங்கிங் படி போக வேணாம், பெரும்பான்மையாகவும் இல்லை ரொம்ப பழைய கட்சியின் அடிப்படையில் ஆக்சுவலாக வந்துட்டு சில முன்னிலை கட்சிகள் அப்படிங்கிற அடிப்படையில் ஆக்சுவலாக வந்து சில கட்சிகள் பேசலாம் நம்ம வந்துட்டு லிஸ்ட் அவுட் பண்ணலாம். அப்பார்ட் ஃப்ரம் டிஎம்கே, ஏடிஎம்கே தாண்டி. ஸோ அது இல்லாமல் தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய கட்சி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் இருக்காங்க, பாமக இருக்காங்க, இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது. மற்ற கட்சிகளோட பேர் சொல்லிட்டு உடனே கோச்சிக்காதீங்க. இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை பற்றி நம்ம சொல்லி ஆகணும். ரொம்ப வருஷமாக இருக்காங்க. தேமுதிக இருந்தாங்க விஜயகாந்த் இருந்த வரைக்கும். அவர் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு அவர் இருந்த வரைக்குமாவது அட்லீஸ்ட் கொஞ்சமாவது அந்த கட்சிக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாக்கு எண்ணிக்கைகள் இருந்துச்சு. ஆனால் இப்போது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. இதுதான் நிதர்சனம், உண்மை, ஃபேக்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவிகே, தளபதி விஜயோட டிவிகே கட்சி. உண்மையை சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு புது கட்சிக்கு ஆக்சுவலாக வந்துட்டு என்றைக்குமே வந்து தமிழ்நாட்டில் ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் வந்துட்டு நீங்கள் தேமுதிக நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் மற்ற கட்சியெல்லாம் ஆக்சுவலாக வந்துட்டு பெருசாக ஒப்பீனியன் கொடுக்கலையா, இல்லை பாப்புலர் ஆலையான்னு கேட்டிங்கன்னா ஆச்சு. ஆனால் நமக்கு உண்மை தெரியும், தமிழ்நாட்டில் ஆக்சுவலாக வந்துட்டு திமுக, அதிமுக தவிர ஆக்சுவலாக வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் காங்கிரஸ், பிஜேபி அவங்களும் இருந்தாங்க தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆரிஜினான கட்சின்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ரெண்டு கட்சியை தாண்டி வந்துட்டு போட்டியாக வந்தது தேமுதிக தான். அண்ட் மூணாவது புதுசாக உருவாகியிருக்கிற இந்த தாவேகா கட்சி பார்த்திங்கன்னா வந்துட்டு மக்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை வந்து உருவாக்கியிருக்குன்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு முழுக்க காரணம் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு சினிமா நட்சத்திரம், உச்சத்துலேருந்து ஒரு நட்சத்திரம் ஆக்சுவலாக வந்துட்டு எலெக்ஷனுக்கு வரேன், மக்களுக்கு நான் நல்லது செய்ய வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தது தான். உண்மையை ஒத்துக்கணுன்னா எனக்குமே ஆக்சுவலாக வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக வந்துட்டு சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள தான் பிடிக்கணும், இவங்கள தான் பிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேனாக இருந்ததில்லை. பட் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியில் காட்டிக்காமல் ஒரு ரசிகனாக வந்துட்டு நான் தளபதி விஜய்க்கு நான் இருந்திருக்கேன். உள்ளுக்குள்ளே வந்த போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு வந்துட்டு அப்படி சிஎம் போஸ்ட்டுக்கு நிற்க போகிற அப்படி ஒரு கட்சி உருவாகியிருக்கு. ஏன்னா நடிகர் சங்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அரசியலுக்குள்ளே வந்த நட்சத்திரங்களில் வந்து விஜயகாந்துக்கு அப்புறம் அரசியலுக்குள்ளே வர்றதுக்குன்னா ஒரு தனி தைரியம் வேணும். அப்படி வந்து தைரியமாக உள்ளுக்குள்ளே இறங்கினவங்க பார்த்திங்கன்னா வந்துட்டு விஜயகாந்த் உள்ளே வந்துட்டார்.
சரத்குமார் இருக்கார், ரொம்ப நாளாக இருக்கார், கார்த்திக் இருக்கா அப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கமல்ஹாசன் உள்ளே வந்தார், மக்கள் நீதி மையம். ரஜினி வருவார்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஆனால் கடைசியில் வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவர் பேக் அடிச்சிட்டாரு. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம ஜாஸ்தி பேச வேணாம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அண்ட் ஒரு முன்னணி நட்சத்திரம், அதாவது மிகவும் வயசு ஆகி மார்க்கெட்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷனுக்குள்ளே வர்றதுங்கிறத வேற, மார்க்கெட்டோட உச்சத்தில் இருக்கும் போது ஆக்சுவலாக வந்துட்டு எலெக்ஷனுக்குள்ளே இறங்குறதுங்கிறது ஒரு தனி தைரியம்தான். ஸோ அந்த ஒரு தைரியத்துக்கு கண்டிப்பாக நம்ம வந்து தளபதி விஜய் நம்ம பாராட்டி ஆகணும். ஸோ இப்போது முக்கியமான 3 கட்சி தான் வந்துட்டு போட்டி. ரொம்ப சின்சியரான போட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அண்ட் தாவேக்காவுக்கும் கண்டிப்பாக இருக்க போகுது. மற்ற கட்சிக்கெல்லாம் வந்துட்டு வாக்கு எண்ணிக்கை இல்லைன்னு கேட்டிங்கன்னா இருக்குது, ஆனால் சொற்ப நம்பரில் தான் இருக்கே ஒழிய ஒரு பெரும்பான்மையான நம்பரில் வந்துட்டு இல்லைங்கிறது தான் உண்மை. அது எல்லாரும் மீனிங் ஒத்துக்கலினாலும் அதான் ஃபேக்ட். தமிழ்நாடு எலெக்ஷனில் வந்துட்டு 2026 மீனிங் கருத்து கணிப்பு ஏகப்பட்ட பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒரு பொதுவான ஒரு காமன் ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஎம்கே அவங்களோட ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏடிஎம்கே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக அவங்க ஒரு மேஜர் பாப்புலேஷன் ஆஃப் நம்பர்ஸ் வந்து அவங்க எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுக்கு ஈக்குவலண்ட்டாக கன்ஃபார்மாக வந்துட்டு அதுக்கு மேலே வந்தால் ரொம்ப ஆச்சரியம்தான். ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாகவே அதுக்கு கம்மியாகவும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு டிவிக்காகவும் இந்த வாட்டி எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி உச்சமாக வந்து வாய்ப்புகள் முன்னாடியே ரொம்ப உள்ளே வந்து புதுசில் ரொம்பவே பிரகாசமாக இருந்துச்சு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் ஒரு சலசலப்புகள் வந்துச்சு. ஒரு போர்ஷன் ஆஃப் பீப்புள் ஆக்சுவலாக வந்து விஜய் மேலே வந்து குற்றம் சாடினாங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட்டாக வந்துட்டு எல்லோரும் நின்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நிறைய பர்மிஷன் டினாயல்ஸ் கட்சியெல்லாம் கட்சி கூட்டமெல்லாம் நடக்கிறதுக்கு பர்மிஷன் தரலன்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு பக்கம் வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் ரீசெண்டாக அவரோட பர்சனல் கான்ட்ரவர்சிஸ் வந்துட்டு இன்னுமே வந்துட்டு கொஞ்சம் பேக் ஃபயர் ஆச்சு. அது சங்கீதா அவர்கள் வந்துட்டு விவாகரத்து அப்ளை பண்ணதை தாண்டி விஜய் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா த்ரிஷாவை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டு வந்தது உண்மையிலே பல ரசிகர்களுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு ஏமாற்றம் தான், எனக்கும் சேர்த்து. நான் ஓப்பனாகவே உண்மையை ஒத்துக்கிறேன். ஏன்னா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு திரு விஜய் அவர்கள் மேலே. இப்போ இல்லைன்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, இப்போது ஒரு நல்ல ஒப்பீனியன் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும், யாரையுமே முழுசாக நம்ம இங்கே நம்ப முடியாது இல்லைங்களா. ரொம்பவே ஏன்னா நம்பிக்கை வச்சு தான் வந்துட்டு இத்தனை வருஷமாக நம்ம நம்பி ஏமாந்து போகிறது தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பழக்கமாச்சே. ஒரு கட்சியும் வந்துட்டு இவங்க வந்தால் நல்லது பண்ணுவாங்க, அவங்க வந்தால் நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்புகிறோம். ஒருத்தர் வராங்க, நல்லது பண்ணுறாங்க, ஓரளவுக்கு நல்லது பண்ணுறாங்க, அப்படியே அவங்க குடும்பத்துக்கும் நல்லது பண்ணிக்கிறாங்க. ஆனால் அது போக நம்ம மிச்சத்தை நமக்கும் கொஞ்சம் நல்லது சில கிடைக்குது, அதனால் பரவாயில்லன்னு ஒத்துட்டு இருந்தோம். இன்னொருத்தர் வந்தாங்க, அவங்க நல்லது பண்ணுறாங்களோ இல்லையோ நல்லது பண்ணுறாங்க, அதே சமயத்தில் ஆக்சுவலாக வந்துட்டு டெல்லி தலைமைக்கு ஆக்சுவலாக வந்துட்டு கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகாமல் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஒரு அயன்லடி நின்னாங்க. ஆனால் அவங்க மறந்து போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கம்ப்ளீட்டாக வந்து அந்த கட்சியில் இருக்கவங்க வந்து டெல்லிக்கு சரண்டர் ஆகிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் இவங்க ஆக்சுவலாக வந்து நோ சொல்லாமல் எஸ்ஸுங்கிற ஸ்டேட்டுக்கு இருந்தாங்க. ஸோ அதனால் அந்த கட்சி மேலேயும் வந்துட்டு ஒரு பெருசாக நம்பிக்கை இல்லாமல் போச்சு. மூணாவதாக வந்துட்டு இப்போது அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய கட்சிகள் மேலே நம்பிக்கை வச்சோம். கமல் மேலே நம்பிக்கை வச்சோம், சீமான் மேலே நம்பிக்கை வச்சோம், விஜயகாந்த் மேலே நம்பிக்கை வச்சோம், ஏகப்பட்ட விதத்தில் நம்பிக்கை வச்சோம். ஆனால் ஒரு கம்ப்ளீட்னஸ் கிடைக்கல. இன்னுமே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்துட்டு ஏமாற்றம் தான் மிஞ்சம். அந்த ஏமாற்றம் எதனால் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க, தமிழ்நாட்டுக்கு வந்து நல்லதே நடக்கலையான்னு கேட்டிங்கன்னா நல்லது நடந்துருக்கு. இன்ஃபேக்ட் நீங்கள் கம்பேர் டு மற்ற ஸ்டேட்டெலாம் நீங்கள் எடுத்துட்டிங்க அப்படின்னா வந்து தமிழ்நாடு வந்துட்டு ஃபார் பெட்டர். அதுக்கு காரணம் ஆக்சுவலாக வந்துட்டு உண்மையாகவே சொல்லப்போனால் இந்த 2 மிகப்பெரிய கட்சிகள் தான். ஆனால் அவங்களும் தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யாமல் அட்லீஸ்ட் இது வரைக்கும் அவங்க பண்ணிக்கிறனால தான் இது வரைக்குமாவது கொஞ்சம் இருக்குது. இல்லைன்னா கம்ப்ளீட்டாக நம்மலாம் வந்து நார்த்தெல்லாம் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அவங்கள கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம எவ்வளோ ஃபட்டருங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இன்னும் மக்களுக்கு ஆக்சுவலாக வந்து இருக்கிற கோபம், சில ஏமாற்றங்கள் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த கட்சி உறுப்பினர்கள் பண்ணுற வேலை, அந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கிற சில அதிகாரிகள் அமைச்சர்கள் பண்ணுற வேலை. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு தலைவனாக ஒரு ஸ்ட்ராங்கான லீடர் ஆக்சுவலாக தமிழ்நாட்டுக்கு வேணும். தமிழ்நாட்டுக்கு தேவை ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு பிரபலமோ இல்லை ஒரு குடும்ப கட்சியோ கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல தலைவர் வேணும். தலைவர் எப்படின்னா வந்துட்டு அந்த தலைவரோட பேருக்கும் சரி, அந்த தலைவரோட கட்டளைக்கும் சரி எல்லா அமைச்சர்களும் கட்டுப்போடணும், எல்லா அதிகாரிகளும் கட்டுப்போடணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு தமிழ்நாட்டை வந்து காப்பாற்ற முடியும். இங்கே பிரச்சனையே ஆக்சுவலாக வந்துட்டு தலைவர்கள் தான் நல்ல தலைவர்கள் இல்லைங்கிறது தான். ஏன் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னா, நல்ல தலைவர்கள் அவங்க கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களையும் சரி அமைச்சர்களையும் சரி நல்வழிப்படுத்துவாங்க, நல்ல வழிக்கு கொண்டு வருவாங்க.
அவங்க தவறு செய்யாமல் பார்த்துப்பாங்க. அப்படி தவறு செஞ்சால் வந்துட்டு பதவி போயிருங்கிற பயம் இருக்கணும். ஆனால் இப்போது தமிழ்நாட்டு நிலவரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து அப்படி ஒரு பயம் யாருக்கும் இருக்கிறதா தெரியல. இலவசம் சொல்லிட்டு வந்துட்டு மக்களையே வந்துட்டு ஏளனமாக வந்துட்டு விமர்சிக்கிறது, ஓசின்னு சொல்கிறது, நீங்களே இலவசமாக கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் நீங்களே ஓசின்னு சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய விமர்சனங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு காரணம் அந்த கட்சியோட தலைமைன்னு ஸ்ட்ரைட்டாக நம்ம சொல்லிட முடியாது. ஆனால் தலைமையும் பொறுப்பேற்றுக்கணும். தலைமை வந்துட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா ஏன் இந்த மாதிரிலாம் செய்ய போகிறாங்க? ஸோ அதுதான் வந்து மக்களோட கோரிக்கையாக இருக்குது. ஸோ மக்களோட கோவத்தை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. மக்கள் எதனால் கோவப்படுறாங்க? உங்கள் கட்சி மேலேயா, உங்கள் தலைமை மேலேயா, இல்லை உங்கள் கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் மேலேயா? ஸோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யார் முன்னே வராங்களோ, யார் மேலே மக்களுக்கு நம்பிக்கை வருதோ அவங்களுக்கு தான் வந்துட்டு கன்ஃபார்மாக இந்த வாட்டி ஓட்டு. அவங்களுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓப்பனாக சொல்ல போனால் ஒரு பாப்புலராக ஒரு பர்சன் இருந்தால் மட்டும் நம்ம ஓட்டு நம்ம போட்டுற முடியாது. மக்கள் அந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டு மக்கள் ரொம்பவே தெளிவாக இருக்காங்க. ஒரு ஒரு பிரபலத்தை பார்க்குறதுக்கு கூடி வர கூட்டம் வேறு. ஆனால் அதுக்காக வந்துட்டு அவங்கள முழுசாக யாரும் நம்ப மாட்டாங்க. அதை அவங்க அப்படி அந்த பிரபலமும் அப்படி நம்பிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து ஏமாற்றம் தான் முடியும். ஏன்னா அவங்க ஒரு பொறுப்பான பிளேஸில் இருக்கும்போது அவங்க பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். அவங்க கட்சி உறுப்பினர்களும் பொறுப்புணர்வோடு நடந்துக்கணும். அந்த கட்சி பேரில் போட்டியிடுற வேட்பாளர்களும் ஆக்சுவலாக வந்துட்டு பொறுப்புடன் நடந்துக்கிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு உண்டான வாக்கு ஆக்சுவலாக வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ டிஎம்கே அவங்களோட பார்ட்டியில் இருக்கிற அமைச்சர்ஸ் அண்ட் பார்ட்டி மெம்பர்ஸ் அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் ஆக்சுவலாக வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அது என்னென்னங்கிறது ஆக்சுவலாக வந்து நான் சொல்ல விரும்பல. அது அவங்களுக்கே தெரியும். ஏடிஎம்கே மேலே ஆக்சுவலாக வந்துட்டு பெருசாக நம்பிக்கை வந்துட்டு போனதுக்கு காரணம் அவங்க வச்சுருக்கிற கூட்டணி. அந்த கூட்டணி வந்து என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அண்ட் அந்த கட்சி மேலே ஏன் அவ்வளோ பெரிய விருப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குங்கிறதையும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதையும் நான் வந்துட்டு அதிக அளவில் விமர்சனம் பண்ண விரும்பல. மூணாவதாக உருவெடுத்திருக்க இந்த கட்சிக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள். பட் அதே சமயத்தில் இவங்களோட கொள்கை அண்ட் இவங்களோட வருங்காலத்தில் அவங்க செய்யக்கூடிய நடவடிக்கை, தலைவனோட நடவடிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு தலைவன் என்ன பண்ணுறான், ஒரு தலைவன் என்ன பேசுகிறாங்கிறத பொறுத்து தான் ஆக்சுவலாக வந்துட்டு அந்த கட்சிக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். தலைவன் பர்சனல் லைஃப்பில் 1008 இருக்கலாம். ஆனால் பொது வழின்னு வரும்போது பொறுப்பாக நடந்துட்டால் மட்டும்தான் உங்களுக்கு மரியாதையும் மதிப்பும் கூடும். நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு பொறுப்பு இல்லாமல் இல்லை உங்களோட இஷ்டத்துக்கு என்ன பண்ணாலும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் நம்புவாங்க கேட்பாங்கங்கிற ஒரு செய்கையில் போனீங்க அப்படின்னா தெரியல எத்தனை பேர் கூட நிற்பாங்க, எத்தனை பேர் நிற்க மாட்டாங்கன்னு தெரியல. ஸோ என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு எல்லா கட்சிக்குமே வந்து நான் வாழ்த்துக்கள் அண்ட் ஆல் தி பெஸ்ட் தான் சொல்லுவேன். ஆனால் மக்களை உண்மையாக நினச்சி மக்களுக்காக ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் நல்லது செய்கிறீங்க இல்லை நல்லது பண்ண போகிறீங்க அப்படின்னா மக்கள் நிச்சயமாக உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ ஆனால் இதுக்கு நடுவில் ஆக்சுவலாக வந்துட்டு நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டா ரொம்பவே பயமாகவும் இருக்குது, கவலையாகவும் இருக்குது. அரசியலுக்காக இதெல்லாம் நடக்குதா இல்லை நிஜமாகவே அந்த மாதிரி நடக்குதாங்கிற மாதிரி புரியல. தினமும் வந்துட்டு டிவியில் பார்த்தா வந்து ரேப் கேசஸ் எல்லாம் வந்துட்டு முன்னையும் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஆனால் இப்போ ஏன் இவ்வளோ ஜாஸ்தி ஆகுதுன்னு தெரியல. ஒரு சின்ன 2.5 வயசு குழந்தையிலேருந்து 75 வயசு பாட்டி வரைக்கும் வந்துட்டு யாருமே வந்து சேஃபாக இருப்பாங்களான்னு தெரியல. சீரியஸாக ரொம்பவே வந்துட்டு பயமாக இருக்குது. ஆனால் ஒரு வீட்டுக்கும் ஒரு போலீஸ் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியாது. ஆனால் இது வந்துட்டு ஒரு கட்சியும் ஆக்சுவலாக வந்து கண்டனம் தெரிவிக்கிறாங்க ஒழிய வந்துட்டு இவங்கெல்லாம் தானே இருக்கிறாங்க, இவங்க கட்சி மெம்பர்ஸ் எல்லாம் தான் இருக்காங்க, ஏன் இவங்க யாருமே வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க? நம்ம ஊரில் வந்துட்டு எந்த கட்சி ஆட்சி இருந்தாலும் என்ன, நம்ம ஊர் மக்களை வந்து நம்ம தான் காப்பாற்றணும், நம்ம ஊர் மக்களுக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கட்சி முன் வரட்டுமே. அந்த கட்சி மேலே ஒரு நல்ல ஒரு மதிப்பு வரும். எல்லாரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க, ஆர்ப்பாட்டத்தில் இறங்குறாங்க, சீக்கிரமாக வந்து நடவடிக்கை எடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் போராட்டம் பண்ணிட்டு இருந்தால் மட்டும் வந்து குற்றவாளியை கண்டுபிடிச்சிட முடியுமா? போராட்டம் பண்ணாமல் ஆக்சுவலாக வந்து கவர்மெண்ட் கூட வந்து கோஆப்ரேட் பண்ணணும். இல்லை நீங்கள் சொல்லுங்கள், இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆக்சுவலாக வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத சொல்லுங்கள். தண்டனைகள் கடுமையான மட்டும்தான் வந்துட்டு குற்றங்கள் வந்துட்டு குறையும். ஒரு ரேபிஸ்ட் ஆக்சுவலாக வந்து பப்ளிக் பிளேஸில் நிற்க வச்சு வந்துட்டு அறுத்துடுங்க. இல்லை ஒரு பப்ளிக் பிளேஸில் நிற்க வச்சு ஆக்சுவலாக வந்துட்டு அவனுக்கு ஒரு தண்டனை கொடுங்க. அதை பார்த்தாது மற்றவனுக்கு ஆக்சுவலாக வந்துட்டு அடுத்த வாட்டி ஃபேண்ட்டை கழட்டலாமா வேணாமான்னு அவனுக்கு யோசிக்கணும். அப்படி ஒரு கடுமையான தண்டனை ஆக்சுவலாக வந்துட்டு கவர்மெண்ட் வந்து செய்யணும். அப்போ தான் இல்லை இப்போ நினச்சி பாருங்கள், ஒரு ரேபிஸ்ட்டுக்கு வந்துட்டு என்ன அதிகபட்ச தண்டனை இருக்குது? பக்கா பந்தோஸ்தோடு வந்துட்டு ஜாலியாக கோர்ட்டுக்கு போகிறான், வரான், வீடியோ எடுக்கணும், மிரட்டுறான். பண்ண தப்புக்கு ஒரு ரியலைசேஷன் இல்லை, அவன் அசால்ட்டாக மிரட்டுறான். அப்படியே போனாலும் உள்ளுக்குள்ளே போவான், கொஞ்சம் வருஷம் இருப்பான், நடத்தி சொல்லிட்டு வெளியே வந்துடுவான். அதுக்கப்புறம் அடுத்த பொண்ணு ரேப் பண்ணிட்டு போவான். இப்படி தான் நடந்துட்டு இருக்கு. இது நிற்கவே நிற்காது.
இன்றைக்கி +2 மாணவி நாளைக்கு 8th ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு, அதுக்கப்புறம் யார் வேணால் வீட்டில் ஒரு பொம்பளை தனியாக இருந்தால் கூட போய் செஞ்சுட்டு போய் வந்துடுவாங்க. ஸோ நம்மளால் வந்துட்டு இதை எப்படி நம்ம தடுக்க முடியுங்கிறது வந்துட்டு அதுவும் அந்தந்த கட்சி அந்தந்த ஊர் மக்களால் மட்டும்தான் முடியும். ஸோ இந்த ட்ராமானால் அதிகமாக பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். இதுக்கு மேலேயும் மீனிங் கூட்டத்தில் இறக்குறாங்க, பொண்ணுங்க ஆக்சுவலாக வந்துட்டு ரேப் பண்ணப்படுறாங்க. இன்னும் எவ்வளோ கொடுமைகள், எவ்வளோ கவலையான நியூஸ் ஆக்சுவலாக வந்து நம்ம கேட்க போகிறோன்னு தெரியல. ஆனால் நம்ம மக்களை வந்துட்டு நம்ம தான் பாதுகாக்கணும். உங்கள் ஊரில் இருக்கிற மக்களை நீங்கள் தான் பாதுகாக்கணும். கவர்மெண்ட், போலீஸ் செகண்டரி. ஃபஸ்ட்டு நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். பாதுகாப்பு இல்லாத பிளேஸ்க்கு ஆக்சுவலாக வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு போகிறத தவிர்த்துருங்க. தனியாக போகாதீங்க. பேரண்ட்ஸோடு போங்க, இல்லை பிரதர்ஸோடு போங்க. ப்ராப்பர் ஒரு சேஃப்டியோடு போங்க. தற்காப்பு விஷயங்களை வந்து தற்காப்புக்காக வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு ஒரு வெப்பனை கூட கை வச்சுக்கிறது வந்து தப்பில்லைன்னு தான் தோணுது. ஸோ பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அதேமாதிரி மக்களும் பாதுகாப்பாக இருக்கணும். வரப்போகிற எலெக்ஷன் கேஷில் வந்துட்டு யாரை தேர்ந்தெடுக்க போகிறீங்கிறத வந்துட்டு நல்லா ஆழ்ந்து யோசிங்க. சும்மா அந்த கட்சிக்காக தான் வருஷம் நான் போட்டுட்டேங்கிறதுக்காக இந்த வருஷமும் அதே கட்சிக்கு போகணுங்கிற அவசியம் கிடையாது. புதுசாக யாராவது வந்திருக்காங்கிறதுக்காக வந்துட்டு அவங்களுக்கு நீங்கள் கட்சி ஓட்டு போடணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் யாருக்கு ஓட்டு போகிறீங்கிறத வந்துட்டு அந்த ஊரில் இருக்கிற அந்த வேட்பாளர்கள் வந்துட்டு எப்பேற்பட்ட ஆளுங்கிறத ஃபஸ்ட்டு தயவுசெய்து நீங்கள் யோசிங்க. அவங்க அந்த கட்சியாக இருக்கலாம். ஏன்னா ஒரு கட்சியிலையும் ஒரு நல்லவங்க இருக்காங்க. எல்லா கட்சியிலையுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுகளாக இருக்காங்க. இப்போ நீங்கள் திமுக எடுத்தீங்க வந்துட்டு ஸ்டாலின் ரொம்ப நல்லவர் தான். ஆனால் அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து எவ்வளோ பேர் நல்லவங்கன்னு எனக்கு சொல்ல வரல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து டிஎம்கேல வந்துட்டு பிடிஆர்லாம் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப படித்தவர், ரொம்ப அவருக்கு இருக்கிற நாலேஜ், அவ்வளோ நாலேஜ் இருக்குது சீரியஸாக. ஸோ அவரெல்லாம் வந்துட்டு ஒரு உயர் பதவியில் இன்னும் வைக்கலாம். அவரெல்லாம் ப்ராப்பராக வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவருக்கு வந்துட்டு எனக்கு கேட்டிங்கன்னா அவருக்கெல்லாம் டெபுட்டி சிஎம் போஸ்ட்டே கொடுக்கலாம். ஏங்க சிஎம் போஸ்ட்டே கொடுத்துர்லாங்க. இது கொஞ்சம் ஓவராக நீங்கள் நினச்சினா கூட வந்து தப்பு இல்லை. ஆனால் ஹீ இஸ் மோஸ்ட் கேப்பபிள் ஆஃப் டூயிங் தட். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஏடிஎம்கே எடுத்தீங்கன்னா வந்துட்டு எடப்பாடி ரொம்ப நல்லவர் சீரியஸாக. அவருக்கும் வந்துட்டு ஒரு போல்டு, ஆனால் இந்த கட்சி பதவிங்கிறத தாண்டி வந்துட்டு அதெல்லாம் இல்லை அப்படின்னா அவருக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு எக்ஸ்போஷர் கிடைக்கும். அதே மாதிரி வந்துட்டு விஜயும் ரொம்ப நல்லவர் தான். ஹீ இஸ் அ வெரி இன்ட்ரோவர்ட். ஆனால் அவருக்குள்ளேயே இன்னொரு கேரக்டர் இருக்குது. அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஆக்சுவலாக. அதே மாதிரி பிஜேபின்னு எடுத்தீங்க வந்து எனக்கு அண்ணாமலை ரொம்ப பிடிக்கும். மோஸ்ட் எஜுகேட்டட் பர்சன், ஒரு நல்ல ஒரு பொறுப்பில் இன்னும் வந்திருக்காரு. எப்போது பேட்டி கொடுத்தாலும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க டேட்டாஸோட பேசுவார். ஸோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சி எடுத்திங்கன்னா சீமானுக்கும் ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு வாய்ஸ் இருக்குங்க. அவர் பேட்டிலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான விஷயத்த வந்து சொல்லுவார். அவர் மேலே இருக்க அந்த கிரிட்டிசிசம், இந்த கேலி கிண்டல் எல்லாத்தையும் தாண்டி வந்துட்டு நல்ல விஷயங்களை பாருங்கள். ஒரு தலைவர்கள்கிட்ட வந்து இருக்கிற நல்ல விஷயத்த பாருங்கள். எல்லா தலைவர்களும் ஆக்சுவலாக வந்துட்டு இப்போது சீனா மாதிரி, நார்த் கொரியா மாதிரி ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம நாட்டுக்கு அப்புறம் தான் பதவிக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக வந்துட்டு பேர் புகழ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நல்லது பண்ணணும்னு இறங்கினா அப்படின்னா சீரியஸாக சொல்கிறேன், தமிழ்நாடு ஏற்கனவே நம்பர் 1. இதுக்கப்புறம் ஆனால் வந்துட்டு அச்சுக்க ஆளே இருக்காது. அந்தளவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட் நம்ம ஸ்டேட்டில் தான் இருக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதிகப்பட்ட வெல்த் இருக்குது. மற்ற ஸ்டேட்டில் ஒன்று இருக்குது, ஒன்று இருக்காது. ஆனால் இங்கே ஆக்சுவலாக வந்து எல்லாமே இருக்குது. அதனால தான் வந்துட்டு இந்தியாவில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்துட்டு எப்போவுமே ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு சிஎம் வரணும் அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருக்கணும், அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கணும், அவரோட ஸ்பீச் எப்படி இருக்கணும், அவரோட கமாண்ட் எப்படி இருக்கணும், அவரோட ஹெல்த் எப்படி இருக்கணும், அவருக்கு கீழே வேலை செய்கிறவங்க எப்படி இருக்கணும், அவங்களோட சப்போர்ட் எப்படிங்கிறத நல்லா யோசிச்சு பாருங்கள். யோசித்து அதுக்கு வந்துட்டு நீங்கள் ஓட்டு போடுங்க. தேர்தல் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, April 23. அதுக்கப்புறம் மே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு எண்ணிக்கை இருக்க போகுது. ஸோ மற்ற எலெக்ஷன் எல்லாத்தையும் தாண்டி இந்த எலெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாட்டோட தலையெழுத்தை மாற்ற போகிறது இந்த எலெக்ஷன் தான். அதனால் கமெண்ட் செக்ஷனில் ஆக்சுவலாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் நான் சொல்கிறது வந்துட்டு இந்த வீடியோக்குன்னு கிடையாது, பொதுவாகவே சோஷியல் மீடியாவில் ஆக்சுவலாக வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுறவங்க நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் கட்சியை வந்து விடுவிக்க போகுது. நீங்கள் நல்ல கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் கட்சி மேலே நல்ல மதிப்பு வரும். நீங்கள் அசிங்கமான கமெண்ட் போட்டிங்கன்னா உங்கள் கட்சி மேலே அசிங்கமான ஒரு தாட்டு தான் வரும். உங்களை எல்லோரும் வந்துட்டு கேவலமாக தான் நினைப்பாங்க. ஸோ உங்கள் கட்சியோட மானத்தை காப்பாற்ற போகிறதும் மீனிங் கேவலப்படுத்த போகிறதும் உங்கள் கமெண்ட்டில் தான் இருக்குது. அதனால் பார்த்து பொறுப்புணர்வோடு ஆக்சுவலாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் ஆக்சுவலாக வந்துட்டு பிளேஸில் இன்ஃப்ளூயன்ஸும் சரி, கொஞ்சம் காசு ஃபேமுக்காக வந்துட்டு வெக்கமான இல்லாமல் ஆக்சுவலாக வந்து கேவலமாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் மனுஷத்தன்மையோடு வந்துட்டு மக்களுக்காக நினச்சி பொதுவான விஷயங்களை வந்துட்டு கொஞ்சம் புரிகிற மாதிரி பேசுங்க. பச்சையாக ஆக்சுவலாக வந்து ஒன் சைடாக அடிக்காதீங்க. நல்லது பக்கம் பேசுங்க, நியாயத்தை பற்றி பேசுங்க. ஸோ இது வரைக்கும் நான் பேசின கண்டென்ட்ஸ் எல்லாமே ஆக்சுவலாக வந்துட்டு நடுநிலையாக தான் நான் பேசியிருக்கேன் நம்புகிறேன். யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் பேசலை. திரும்பவும் நான் சொல்கிற விஷயம் ஒன்று தான், வரப்போகிற எலெக்ஷனில் உங்களோட ஓட்டு யாருக்கு? இந்த கேள்வியை 1க்கு 2 வாட்டி நீங்கள் யோசிங்க. உங்கள்
வாக்குச்சாவடியில் உங்களோட சர்க்கிளில் வேட்பாளராக நிற்க போகிறவங்க என்ன மாதிரியான பர்சன் அப்படிங்கிறத வந்துட்டு யோசிச்சுட்டு அவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. இது போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை வந்துட்டு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த மெசேஜை வந்துட்டு இது ஒரு தொடக்கமாக இருக்கட்டும். அரசியலை பற்றி பேசுகிறதுக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது விமர்சனம் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு தயவுசெய்து நீங்கள் முன்வைங்க. நான் உங்கள் விமர்சனத்தை தெரிஞ்சுக்க நான் விரும்புகிறேன். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மக்களே. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடம் வந்து விடைபெறுவது ஷால்சன். சேனலை முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி மக்களே. ஜெய்ஹிந்த்.